Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இனிமேல் கடைக்கெல்லாம் போய் பன்னீர் பட்டர் மசாலா வாங்காதீங்க. வீட்டிலே செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பன்னீர் வந்து நல்லா வெயிட் போடும். அப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் நான் சேர்த்துட்டேன். ஒரு கரண்டி ஃபுல்லாக எண்ணெய் நான் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துருங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். 2 வரமிளகாய், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 20 முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மில்கி மிஸ் பண்ணி நான் ஒரு பேக்கெட்டு அது பன்னீர் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம இதை மாற்றிட்டு தண்ணி லைட்டாக சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் பட்டர் 2 பெரிய துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் வெங்காயம், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை பட்டரில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துடலாம். உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்தனால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் திக் ஆகணும் கன்சிஸ்டன்சி, அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் போதுங்க. காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. இப்போ பாருங்கள், நான் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துட்றேன். பன்னீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நான் கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணலை, நான் ஜஸ்ட் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீமும் நான் ஆட் பண்ணலை. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் போட்ட உடனே ஒரு பெரிய துண்டு பட்டர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறனால 1/2 அன் ஹவர் எனக்கு ஆச்சு. ஆனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஹை ஃப்ளேமில் செய்கிறதா இருந்தால் 15 to 20 மினிட்ஸ் தாராளமாக போதும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.